இறைவனுடைய மாபெரும் அருகொடை இஸ்லாம். இது நமக்கு கிடைத்திருக்கிறது. தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் எல்லா ஊர்களிலும் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உயர்ந்த மார்க்கம் இஸ்லாம் கிடைத்திருக்கிறது. எப்படி கிடைத்தது? சஹாபா பெருமக்கள் வெளியிடங்களுக்கு சென்றார்கள், ஒரு சில இடங்களுக்கு சென்றார்கள். இந்தியா என்று எடுத்துக்கொண்டால் எல்லா இடங்களுக்கும் சென்றார்களா? இல்லை. தமிழகம் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட எல்லா இடத்திற்கும் சஹாபா பெருமக்கள் வந்தார்கள் என்று இருக்கிறதா? இல்லை. ஒரு சில இடங்களில் வந்தார்கள் என்று குறிப்பு இருக்கிறது, மற்ற பகுதிகளுக்கு வந்தார்கள் என்று குறிப்பில்லை, ஆதாரமும் இல்லை. ஆனால் இஸ்லாம் வந்து சேர்ந்து விட்டது. சஹாபிகள் வரவில்லை, இஸ்லாம் வந்து விட்டது. எப்படி வந்தது? இறை நேசர்கள் மூலமாகத்தான் வந்தது. அதனால்தான் உங்களுக்கு ஒரு செய்தியை குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். தமிழகத்திலே ஏறத்தாழ 2000த்திற்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களுக்கு முஹையத்தீன் ஆண்டகை பள்ளிவாசல் என்கின்ற பெயர் உண்டு, உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த சிறப்பு தமிழகத்தில் தான் பார்க்க முடியும். இப்பொழுதெல்லாம் பள்ளிவாசல் கட்டுறாங்க. தக்வா பள்ளி, முபாரக் பள்ளி, மக்கா பள்ளி, மதீனா பள்ளி என்று பெயர் சொல்றாங்க. ஆனா அன்றைக்கு நமது முன்னோர்கள் முஹையத்தீன் ஆண்டவர் பள்ளிவாசல் என்று பெயர் சூட்டினார்கள். காரணம் என்ன தெரியுமா? நன்றி கடன். இந்த இஸ்லாம் நமக்கு கிடைத்தது காதிரியா தரீகாவை சார்ந்த ஷேக் மூலமாகத்தான். இன்றைக்கெல்லாம் சில அமைப்புகள் வைத்திருக்கிறார்கள், அந்த கிளையின் தலைவர், இந்த கிளையின் செயலாளர், உறுப்பினர்கள் என்று. அன்றைக்கு தங்களுடைய ஹலீஃபாக்களை தான் அனுப்பி வைத்தார்கள் ஷேகுமார்கள் எல்லாம். அவர்கள் தான் தலைவராக இருந்தார்கள், முரீதீன்கள் உறுப்பினர்களாக இருந்தார்கள். ஒவ்வொரு ஊர்களுக்கும் செல்வார்கள், மார்க்கத்தை எடுத்து சொன்னார்கள். இன்றைக்கும் தாவாவுடைய பணியை நிறைவேற்றுகிறோம் என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அது எந்த அமைப்பை சார்ந்த தாவா பணியாக இருந்தாலும் இவர்கள் ஒரு ஊருக்கு சென்றால் அதை வரவேற்பதற்கென்று முஸ்லிம்கள் இருப்பார்கள். இவர்களை தங்க வைப்பதற்கென்று இடமும் இருக்கும். இவர்களுடைய உணவுக்கும் உத்தரவாதம் இருக்கும். இது நமது காலத்தினுடைய நிலை. ஆனால் யோசித்து பாருங்கள், நான் சொன்னேன் அல்லவா, இந்த இறை நேசர்கள் எல்லாம் ஒவ்வொரு ஊருக்கு சென்றார்கள், மார்க்கத்தை எடுத்து சொன்னார்கள் என்று. அப்பொழுது அவர்களுடைய நிலை என்ன? இவர்கள் ஒரு ஊருக்கு சென்றால் இவர்களை வரவேற்க ஒரு முஸ்லிம் கிடையாது. 100க்கு 100 பிற சமயத்து அன்பர்கள் இருக்கிற ஊருக்குத்தான் செல்கிறார்கள். சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே தமிழகத்தின் நிலை அப்படித்தானே இருந்தது. எப்படி முஸ்லிம்களாக மாறினார்கள்? இந்த முஸ்லிம்கள் எல்லாம் என்ன அரபு நாட்டிலிருந்து வந்தவங்களா? இங்கு இருந்தவர்கள் தானே இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவினார்கள். இந்த இறை நேசர்கள் ஒரு ஊரிலே போய் இறங்குவார்கள். இவர்களை வாருங்கள் என்று சொல்ல, இவர்களை வரவேற்க ஒரு முஸ்லிம் இல்லை. இவர்கள் தங்குவதற்கென்று இடம் உத்தரவாதம் இல்லை. இவர்களுடைய உணவுக்கும் உத்தரவாதம் இல்லை. இன்றாவது யாராவது உணவு தர மறுத்தால் கூட கவலைப்பட தேவையில்லை. சட்டைப்பையிலே காசு இருந்தால் போதும், ஹோட்டலுக்கு செல்லலாம், சாப்பிட்டு விடலாம். ஆனால் அன்றைக்கு அப்படியா? மூட்டை நிறைய தங்க காசுகளை வைத்திருந்தாலும் சாப்பாடு அந்த ஊரில் உள்ள மக்கள் கொடுத்தாதான், ஹோட்டல்லாம் கிடையாது. இப்படி உள்ள நிலையில் தான் இந்த இறைநேசர்கள் ஒவ்வொரு ஊருக்கும் சென்றார்கள். இறைவனை பற்றி எடுத்து சொன்னார்கள், மார்க்கத்தை போதித்தார்கள், குர்ஆனை பற்றி சொன்னார்கள், ஹதீஸை பற்றி சொன்னார்கள். அந்த மக்கள் உயர்ந்த மார்க்கம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காக பள்ளிவாசலை எழுப்பினார்கள். இந்த பள்ளிவாசலுக்கு என்ன பெயரை சூட்டுவது என்று அவர்கள் முடிவெடுக்கின்ற போது இந்த உயர்ந்த மார்க்கம் இஸ்லாம் நமக்கு கிடைத்தது காதிரியா தரீகாவை சார்ந்த ஷேகுமார்கள் மூலமாகத்தான். ஆகவே அந்த காதிரியா தரீகாவின் தலைவர் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரையே சூட்டுவோம் என்று கருதித்தான் முஹையத்தீன் ஆண்டகை பள்ளிவாசல். சில ஊர்களிலே பல பள்ளிவாசல்கள் உண்டு. அந்த ஊரிலே 2 பள்ளிவாசல்களுக்கெல்லாம் முஹையத்தீன் ஆண்டவர் பள்ளிவாசல். சமீபத்தில் ஒரு ஊருக்கு சென்றிருந்தேன். முஹையத்தீன் ஆண்டவர் பள்ளிவாசல் இமாம் என்று ஒருவரின் பெயர், இன்னொரு முஹையத்தீன் ஆண்டவர் பள்ளிவாசல் இன்னொரு பெயர். எப்படி என்று கேட்டேன். 2 பள்ளிகளுக்கு பெயர். என நன்றி கடன். நமக்கு இஸ்லாம் கிடைத்தது இவர்கள் நாள் தானே. இப்ப வரலாறு பேசுகிறது. ஏன் ஒரு பெயரை சூட்டுகிறார்கள்? வரலாறு நாம் நினைவு கூறுவதற்காகத்தான். இதுல கூட சில பேர் கேட்பாங்க, அது என்னங்க முஹையத்தீன் ஆண்டவர் பள்ளிவாசல்? இது ஷிர்கல்லவா? என்ன அல்லாவுக்கு தான் ஆண்டவருங்கன, ஆண்டவன் சொல்றோம் இல்ல. நீங்க முஹையத்தீன் அவர்களுக்கு ஆண்டவர் என்று பெயர் சூட்டினால் அல்லாவுடைய இடத்துல இவங்களை போய் நிப்பாட்டிட்டீங்கல்ல அப்படின்னு கேட்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. நான் சொல்லுவது, இப்படி ஒரு ஆட்சேபனையை எழுப்புவதற்கு முன்பு அந்த ஆண்டவன் என்கின்ற சொல்லுக்கு எத்தனை பொருள் தமிழ் அகராதியிலே இருக்கிறது என்பதை பார்த்துவிட்டு ஆட்சேபம் எழுப்ப வேண்டும். அதுதான் முறை. தான் தெரிந்து வைத்திருக்கிற அந்த ஒரு அர்த்தத்தை மட்டும் வச்சுக்கிட்டு எதிர்ப்பு குரல் தெரிவிக்க கூடாது. ஒரு சப்ஜெக்ட் நம்ம எழுப்புறோமா, அதுக்கு என்னென்ன அர்த்தம் இருக்குது தெரிஞ்சுக்கிட்டு எழுப்பணும்.
நீங்க வேண்டுமானால் தமிழ் அகராதி எடுத்து பாருங்க, லிப்கோ டிக்ஷனரி எல்லாம் இருக்குது, தமிழ் டு தமிழ், அதெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. ஆண்டவன் என்பதற்கு பல பொருள்கள் உண்டு. அதுல ஒண்ணுதான் ஆண்மகன், இன்னொரு பொருள் மாண்புமிக்கவன். இங்க நம்ம முஹியத்தீன் ஆண்டவர் என்பது மாண்புமிக்கவர் என்கின்ற கருத்திலும் உண்மையான ஆண்மகனாக வாழ்ந்து காட்டியவர்கள் என்ற அடிப்படையிலும் தான். ஏன்னா அந்த இறைநேசர்களுக்கு முன்னாலே நெளிவு சுழிவு அதே போல ஒன்றை கூட்டுவது குறைப்பது அதெல்லாம் கிடையாது. சத்தியம் என்றால் உறக்க சொல்லுவார்கள். அவர்கள் தான் இறைநேசர்கள், உண்மையான ஆண்மகன்களாக வாழ்ந்து காட்டியவர்கள். ஆகவேதான் முஹியத்தீன் ஆண்டவர். அந்த கருத்துல சொல்றோம். சரி, ஆண்டவர்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குதுல? நாட்டை ஆண்டவருக்கு ஆண்டவன் தானே சொல்லணும். தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வரை பார்த்து இவர் தமிழகத்தை ஆண்டவர் என்றுதான் சொல்லுவோம், தப்பா? இந்தியாவுடைய முன்னாள் பிரதமரை பார்த்து இவர் இந்தியாவை ஆண்டவர் என்றுதான் சொல்லுவோம், தப்பா? இவர்கள் எல்லாம் நாட்டை ஆண்டார்கள். ஆனால் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளங்களை ஆண்டார்கள், ஆன்மீக அரசாட்சி செய்தார்கள். ஆகவேதான் அவர்களுக்கு ஆண்டவர் என்கின்ற பெயரை சுட்டுகிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் என்று சொன்னாலே அது இறைவனை குறிக்காது. இறைவனை குறிப்பதாக இருந்தால் ஆண்டவர் என்று சொல்ல மாட்டோம், ஆண்டவன் என்றுதான் சொல்லுவோம். ஏன்னா இறைவன் விஷயத்தில ஒருமையாகத்தான் பேசுவோம். அவன் இவன் நம்மளே சில பேர் கேட்கிறாங்க, என்னங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி பேசும்பொழுது அவர்கள் இவர்கள் என்றெல்லாம் பேசுறீங்க, மரியாதையோடு அல்லாஹ் பத்தி பேசும் பொழுது? அன்பார்ந்த பெரியோர்களே, இறைவன் விஷயத்துல மரியாதை இல்லாம அவன் இவன் சொல்றீங்களே. ஏன்னா இஸ்லாமியில் மட்டும்தான் அவன் இவன்கிறாங்க. வேறு சமயத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் வருகிறார் போகிறார் என்று தான் சொல்லுவாங்க, சொன்னார். ஆனால் இஸ்லாமியர்கள் இறைவன் விஷயத்துல சொன்னான், கட்டளையிட்டான் அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? தௌஹீதை வெளிப்படுத்துவதற்காக, ஏகத்துவத்தை வெளிப்படுத்துகிற அந்த உணர்வு முஸ்லிம்களுக்கு மத்தியிலே தான் இருக்கிறது. ஏனென்றா அவர் இவர்னு சொன்னோம்னு வச்சுக்கிறோங்க, அது ஒரு வகையில மரியாதைக்கு சொன்னாலும் பன்மையினுடைய பொருளையும் குறிக்கும். அவர் என்பதற்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அதே நீங்க தமிழ் அகராதி எடுத்து பார்த்தா அவன் என்பதின் பன்மை சொல் என்றுதான் இருக்கும். அவர் என்றாலே பன்மை தான். அவர்கள்ங்கிறம அது இன்னும் கொஞ்சம் மரியாதைக்காக சொல்றதுதான். அவர் அவர்கள் ரெண்டுமே பன்மை வார்த்தை தான். இந்த நேரத்துல இறைவன் விஷயத்தை இறைவன் சொன்னார் அப்படின்னு சொன்னாக்க அப்ப இறைவன் ஒரு ஆளா பல ஆளான்னு வந்துடும். அதனால்தான் வார்த்தையிலே கூட ஏகத்துவத்தை தௌஹீதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் அவன் இவன் என்று சொல்கிறோம். இறைவன் விஷயத்திலே அவ்வாறு சொல்வதுதான் மரியாதை. அதைத்தான் இறைவனும் விரும்புவான். நம்ம இறைவன் சொன்னார் மரியாதை சொன்னோம், இங்க இறைவனுக்கு கோபம் வரும். நான் ஒரு ஆளு தானே, இவரையே பன்மை வார்த்தையை யூஸ் பண்றாரு என்று அல்லாஹ் கோபிப்பான். அதனாலதான் இப்போ இறைவனை குறிப்பதாக இருந்தால் ஆண்டவர் என்று சொல்ல மாட்டோம், ஆண்டவன் என்போம். இங்கே முஹியத்தீன் ஆண்டவர் என்கிறோம். ஆகவே இறைவனை இது குறிக்காது. எவ்வளவு மீன் இருக்குது. சரி, இப்ப தர்காக்கல்ல இங்க பார்த்திருப்பீங்க, கொடி பறக்கிறது. ஆனா அந்த கொடிக்கெல்லாம் என்ன ஆதாரம் என்று கேட்டாது ஒரு கூட்டம். தர்காக்கள் ஒரு கொடி 2 கொடி 3 கொடி தான் இருக்கும். என்ன ஆதாரம்? ஆதாரம் ஆதாரம் என்று கேட்டு கேட்டே சேதாரம் ஆகிவிட்டது அந்த கூட்டம் இன்னைக்கு. அது ஒரு விஷயம். ஆனா 3 கொடிக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டுட்டு இன்னைக்கு நூற்றுக்கணக்கான கொடிகள். ஒரு கூட்டம் நடத்துவாங்க ஒரு இடத்துல, ரோடுகள் எல்லாம் கொடி. என்னப்பா 3 கொடிக்கு ஆதாரம் கேட்டு 100 கொடி கட்டி இருக்கிற இந்த மாதிரி ஆகிவிட்டது. சரி, ஏன் தெரியுமா? தர்காக்கள் கொடி பறக்கிறது வெற்றி கொடி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி வாகை சூடினார்கள். ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தார்கள், ஒரு கொடியை கொடுத்தார்கள். ஹஜூன் என்கிற இடத்திலே ஊன்றுங்கள் என்றார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மக்காவை வெற்றி வாகை சூடியவுடன் அதை வெளிப்படுத்தும் வகையிலே மக்காவிலே இருந்த குஃபர் என்கின்ற வழிகேடு அகன்று போய்விட்டது, ஹிதாயத் என்கின்ற நேர்வழி ஒளி பேரொளி வந்துவிட்டது என்பதன் அடையாளமாக கொடியை கொண்டு சொன்னார்கள். அதே போன்றுதான் இந்த இறை நேசர்கள் ஊருக்கு வந்தார்கள். குஃபர் என்கின்ற அந்த இருளை அகற்றினார்கள். இஸ்லாம் என்கின்ற பேரொளியை அந்த ஊரிலே புகுத்தினார்கள். அதன் அடையாளமாகத்தான் தர்காக்களிலே இன்றைக்கு கொடிகள் பறந்து கொண்டிருக்கின்றன என்பதையும் நினைவூட்ட விரும்புகிறேன். இப்பொழுது நமக்கு புரிகிறது இஸ்லாம் யாரின் மூலமாக வந்து சேர்ந்தது என்று. அந்த நன்றி கடனால் தான் இந்த இறை நேசர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம், உருஸ் கொண்டாடுகிறோம். ஆனால் அந்த உருஸை மார்க்கத்தின் அடிப்படையிலே கொண்டாட வேண்டும், அதை நினைவூட்ட விரும்புகிறேன். இன்னைக்கு உருஸ் என்கின்ற பெயரிலே இறைவன் விரும்பாத, இறை நேசர்கள் விரும்பாத காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. எந்த அனாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக இறை நேசர்கள் காலமெல்லாம் பாடுபட்டார்களோ அந்த இறை நேசருடைய பெயரிலேயே அனாச்சாரங்கள்
நடந்து கொண்டிருக்கின்றன. மார்க்கத்தின் அடிப்படையிலே உருசு நடத்த வேண்டும், நினைவு கூற வேண்டும். உதுக்குரு மஹாசின மௌத்தாக்கும், உங்களின் முன் சென்றவர்களின் நல்லவைகளை நினைவு கூறுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். அபூ தாவூதிலே, திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆகவே உருசு கொண்டாடுகிறோம் என்றால் நன்றி கடனாகத்தான் இதை செய்யும்.